பாரிசான் கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பதால் மாயிகாவுக்கு அசௌகரியம் ஏற்படாது என்று பாரிசான் கூட்டணி தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். பாரிசானில் அம்னோ, மாயிகா, மாசிசா ஆகிய 3 கட்சிகள் மட்டுமே கூட்டணி கட்சிகளாக இருக்க முடியும். இதுவரை மற்ற கட்சிகள் பாரிசானின் தோழமை கட்சிகளாக இருந்து வந்தனர் என்று அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்தார். ஆனால் இப்போது தோழமை கட்சிகளாக இருக்கும் ஐபிஎஃப், கிம்மா, மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பாரிசான் கூட்டணியின் சட்ட விதிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பாரிசானின் சட்ட விதிகளை மாற்றம் செய்ய சிறிது காலம் எடுக்கும் என்பதால் அடுத்த பொது தேர்தலுக்குள் இந்த கூட்டணிக்கான ஒப்பந்தம் முழுமை பெறும் என்று அவர் கூறினார். 2018 பொது தேர்தலுக்கு பின்னர் பிபிபி கட்சி பாரிசான் கூட்டணியின் தோழமை கட்சிகளின் கூட்டணியில் இருந்து விலகினாலும் மீண்டும் தற்போது தோழமை கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாரிசானில் மற்ற கட்சிகள் இணைவதால் மாயிகாவுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் மாயிகா உடனான ஒப்பந்தங்களில் மாற்றம் இருக்காது என்றும் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற டிஏபி கட்சியின் 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் டிஏபி கட்சியின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றிருந்த நிலையில் அக்கட்சியின் தலைமையில் இருப்பவர்கள் இலவசங்களை பெறக்கூடாது என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் என டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் வலியுறுத்தினார். ஆண்டு நிறைவு விழாவின் கொண்டாட்டத்திலேயே உறுப்பினர்களிடமிருந்தும் டிஏபி கட்சியின் தேசிய உயர்மட்ட தலைவர்களிடமிருந்தும் வசூல் நடத்தப்பட்டு பெறும் தொகையை கொண்டு கட்சியின் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக அரசு பதவிகளில் இருக்கும் டிஏபி தலைவர்கள் அரசாங்கம் பாமர மக்களுக்கு வழங்கும் உதவி நிதி திட்டங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அப்படியான உதவிகளை தேவையான வறுமை நிலையில் வாழும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜூலை 12ஆம் தேதி நடத்தப்படவிருக்கும் டிஏபி கட்சியின் சிறப்பு மாநாட்டில் கட்சியின் எதிர்காலத்துக்கு தேவையான முக்கிய முடிவுகளை எடுக்கவிருப்பதால் சீர்திருத்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சிறப்பு மாநாட்டில் கட்சியின் நிதி பயன்படுத்தப்படும் என்றும் டிஏபியில் உறுப்பினர்கள் பலரும் வறுமையில் இருந்தாலும் அவர்கள் நம்மோடு போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள், அவர்களுக்கான நல்வாழ்வை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதால் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் நாம் மேம்படுத்த வேண்டும் என்றும் அந்தோனி லோக் தலைமைக்கு வலியுறுத்தினார். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ராவின் வழியாக நாட்டில் 300 இந்து ஆலயங்களுக்கு தலா 20,000 ரிங்கிட் வழங்கப்படுவதாகவும் இந்த திட்டத்திற்கு 6 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் இன்று தெரிவித்தார். இந்து ஆலயங்களில் சமயம், கலை மற்றும் கலாச்சார விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் அரணாக இந்த தர்மா மடானி நிதி திட்டம் அமைய உள்ளது என்று அவர் கூறினார். இதற்கான அதிகாரப்பூர்வ நிதி உதவி வழங்கும் விழா வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் கலா மண்டபத்தில் மிக விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் மொத்தம் 1000 இந்து ஆலயங்களுக்கு இந்து தர்ம மடானி நிதி நேரடியாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். ஆலயங்களுக்கான இந்த ஆன்மீக கொடை ஒரு புறம் இருக்க, தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி சுமையை குறைக்கவும் அவர்களின் அடைவு நிலையை மேம்படுத்தவும் 80 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான கல்வி மடானி திட்டமும் செயல்படுத்தப்படவிருப்பதாக ரமணன் அறிவித்துள்ளார். PKR கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள் முதல் அது மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கும் ஒரு கட்சியாகவே கருதப்பட்டாலும் இப்போது ஆட்சியில் இருப்பதால் PKR தலைவர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று PKRின் தலைமை தகவல் தொடர்பாளர் டத்தோ ஃபாமி ஃபாஜில் கட்சியினருக்கு நினைவூட்டியுள்ளார். மலேசியாவில் PKR கட்சியைப் போல வேறு எந்த கட்சியும் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகத்தையும் சந்தித்திருக்காது. இதையெல்லாம் கடந்து நாம் இப்போது ஆட்சி அமைத்திருக்கிறோம். ஆட்சியில் அமர்ந்ததும் நாம் கடந்த கால போராட்டங்களை மறந்துவிடக் கூடாது என்று PKRின் லெம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் 2008ஆம் ஆண்டு முதல் PKR தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 16 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கி வருகிறோம். இனியும் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்யும் ஒரு அரசியல் கட்சியாக நாம் செயல்பட வேண்டும் என்று PKR அமைச்சருமான டத்தோ ஃபாமி ஃபாஜில் வலியுறுத்தினார். அடிமட்டம் முதல் கட்சியின் தலைமை வரையும் நாம் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், ஆட்சியில் அமர்ந்துவிட்டோம் எனவே அலட்சியமாக இருந்து விடுவோம் என கருத வேண்டாம் என்றும் ஃபாமி ஃபாஜில் PKR உறுப்பினர்களுக்கு நினைவூட்டினார். ஸ்லாங்கூரில் முறையான ஆவணங்கள் இருந்தும் வெளிநாட்டு பெண்களை அடிமையாக வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்திய 28 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 8 இந்தோனேசிய பணிப்பெண்களை ஸ்லாங்கூர் குடிநுழைவு துறை மீட்டுள்ளது.
ஸ்லாங்கூரின் தெலோக் பங்லிமா காராங், ஜெஞ்சாரோங், காஜாங், ஷா அலாம், கோம்பாக், செராஸ், பத்துகேஸ், ஸ்ரீ கெம்பாங்கான் ஆகிய பகுதிகளில் காலை 11 மணி முதல் மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனை நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெஞ்சாரோமில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து தாய், மகள் என 2 இந்தோனேசிய பெண்கள் மீட்கப்பட்டதுடன் 2 உள்ளூர் பெண்களை கைது செய்துள்ளதாகவும், செராஸில் 4 இந்தோனேசிய பெண்கள் மீட்கப்பட்டதுடன் 2 ஏமன் நாட்டு ஆண்களும் 2 இந்தோனேசிய பெண்களும் கைது செய்யப்பட்டதாகவும் ஸ்லாங்கூர் குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. அவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக நம்பப்படும் 10 வெளிநாட்டு ஆண்களும் 8 வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து 7 கை தொலைபேசிகளும் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தல் இவ்வாண்டு இறுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் PKR அனைத்து தொகுதியிலும் தனித்து போட்டியிடும் எனும்படியாக வெளிவந்த செய்திகளில் உண்மை இல்லை என்று ஜொஹூர் மாநில PKR தலைவர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா விளக்கம் அளித்துள்ளார். இதுவரை பக்கத்தான் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுடன் PKR அணுக்கமான உறவை கொண்டிருப்பதாகவும் தனித்து போட்டியிடுவதற்கான அவசியங்கள் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சருமான அவர் தெரிவித்தார். DAP, அமானா ஆகிய கட்சிகள் உடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் பக்காத்தான் தலைமையின் இறுதி முடிவுக்கு ஜொஹூர் மாநில PKR முழுமையாக கட்டுப்படும் என்றும் அவர் உறுதி அளித்தார். கடந்த 2022 ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் PKR 20 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 1 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. PKRின் கூட்டணி கட்சிகளான DAP 14 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 10 சட்டமன்றங்களிலும், அமானா கட்சி 16 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 1 சட்டமன்றத்திலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.